أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த சமுதாயத்தில் வணக்க வழிபாடுகளில் ஆர்வமில்லாத நபர்கள் கூட ரமலான் மாதத்திலே ஓரளவிற்கு வணக்க வழிபாடுகளில் பள்ளிவாசலுடைய தொடர்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். காரணம், இந்த ரமலான் மாதம் ஒரு சிறப்பு மிக்க அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மாதம் என்று ஓரளவிற்கு விளங்கிய காரணத்தினால் அந்த மாதத்தில் நோன்போ அல்லது தொழுகையோ தான தர்மங்களோ ஜக்காத்தோ தன்னால் இயன்ற நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் பார்க்கலாம். நாமே கூட அதில் அதிகமானோர் அப்படித்தான் இருப்போம். இந்த ரமலான் மாதத்திற்கு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட விழிப்புணர்வு போல நாம் இருக்கின்ற இந்த மாதமான துல்ஹஜ் மாதத்திற்கு உண்டான சிறப்புகளையும் அந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய நல்லறங்களுக்கு உண்டான அளப்பரிய கூலிகளை எல்லாம் ரமலானை விளங்கியது போல இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் இன்னும் அறியாமல் தான் இருக்கின்றோம். இந்த மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இந்த மாதத்திற்கு வரலாற்று பின்னணி நிகழ்வுகள் இருக்கிறது. இந்த மாதத்திலே சிறப்பு மிக்க ஒரு வணக்கமும் இருக்கிறது. இதனுடைய மாதத்தின் வரலாற்று பின்னணி சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய உற்ற தோழராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹாஜரா அம்மையார் போன்ற அவங்களுடைய குடும்பமே இந்த இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்விற்காக அவர்கள் பாடுபட்ட அந்த தியாக வரலாறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளும் எடுத்துரைக்கிறது. அது துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படக்கூடிய, ஹஜ்ஜில் செய்யப்படக்கூடிய பல காரியங்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் காரணம். அது குர்பானியாக இருக்கட்டும், கல் எறிவதாக இருக்கட்டும், சஃபா மர்வாவில் ஓடுவதாக இருக்கட்டும், அது எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாரில் நடந்த ஒரு நிகழ்வினுடைய ஒரு வணக்கமாக நமக்கு ஆக்கியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்திற்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்ன சிறப்பு வேற. இதுல ஹஜ் என்ற கடமையை இந்த மாதத்தில் நாம் நிறைவேற்றுகின்றோம். ரமலான் மாதத்தில் எப்படி கடமையான நோன்பை நிறைவேற்றுகின்றோமோ அதே போல இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் இந்த ஹஜ் என்ற வணக்கத்தையும் உம்ரா என்ற வணக்கத்தையும் இணைத்து நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அது வேற வேற மாதங்களில் நாம் நிறைவேற்றுவது கிடையாது. இந்த மாதத்திற்கு உண்டான தனிச்சிறப்பு அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரையாற்றும் பொழுது சொன்னார்கள், இது எந்த மாதம் தெரியுமா என்று கேட்டார்கள். ஐயு ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம் தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் என்று சொல்லும் பொழுது, இது புனிதமிக்க மாதம் இல்லையா என்று கேட்டார்கள். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த மாதம் துல்ஹஜ் என்ற அந்த மாதத்தில் இருந்து கொண்டு துல்ஹஜ்ஜினுடைய அந்த 9வது நாளில் அரஃபா என்ற தினத்தில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் உரையாற்றும் பொழுது சொன்னார்கள். அப்ப இந்த மாதம் புனிதமிக்க மாதம். அந்த அரஃபா என்ற தினம் புனிதமிக்க நாள், துல்ஹஜ் என்ற அந்த 10வது நாள் புனிதமிக்க நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அரஃபா என்ற பெருவழியில துல்ஹஜ் 10ல நாம குர்பானி என்ற ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவோம், ஹஜ் பெருநாளாக கொண்டாடுவோம். துல்ஹஜ் 10. 9வது நாள் தான் அரஃபாவில ஹாஜிகள் குழுமக்கூடிய நாள். இந்த அரஃபா என்ற இந்த தினத்தில் ஹாஜிகள் ஒன்று குழுமக்கூடிய அந்த காட்சி இருக்கா இல்லையா, இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்.
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யுபாஹி மலாயிகத்தஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வானவர்களிடம் பெருமை பாராட்டுகின்றான். அஷியத்த அரஃபா, அரஃபா பெருவெளியில் அவர்கள் ஒன்று குழுமி இருக்கிறார்களே, வெட்ட வெளியிலே ஒன்று குழுமி இருக்கிறார்களே, அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் வானவர்களிடம் பெருமை பாராட்டுகின்றான். உன்சுரு இலா இபாதி, அந்த வானவர்களிடம் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய இந்த அடியாரை பாருங்கள், என்னுடைய இந்த அடியார்களை அடிமைகளை பாருங்கள். அதௌனி ஷுஅஸன் குப்ரா, புழுதி படிந்த நிலையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். முடியெல்லாம் கலைந்து அவருடைய புழுதி எல்லாம் படிந்த நிலையில் ஒன்று குழுமி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரஃபா பெருவெளியில ஹாஜிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் ஒன்று குழுமி இருக்கிறார்களே, அவர்கள் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை வானவர்களிடம் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான், பாராட்டுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய அது சிறப்பது! அல்லாஹ்வே பாராட்டி பேசுகின்றான், அந்த அடியார்களை குறித்து கண்ணியமாக பேசுகின்றான் என்பது சாதாரண நிகழ்வா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாசத்துக்குண்டான இந்த சிறப்புகளை யோசிச்சு பாருங்க. இதில் செய்யப்படக்கூடிய அந்த வணக்கங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஆர்வமூட்டப்பட்ட மாதம், இதில் செய்யப்படக்கூடிய வணக்கங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் இருப்பதாக அல்லாஹ்வே சிலாகித்து பாராட்டிய நிகழ்வு இது ஒரு உதாரணம். அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல 2623வது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாமின் யௌமின் அக்ஸர மின் ஐ யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் மற்ற எந்த நாளை விட, மற்ற எந்த நாட்களை விட நரகவாசிகளை அதிகமாக விடுதலை செய்வது இந்த அரஃபா என்ற இந்த நாளில்தான். இந்த துல் ஹஜ்ஜி என்ற அந்த 9வது நாள்ல அரஃபா என்ற பெருவழியில் ஹாஜிகள் ஒன்று குழுமுகிறார்களே, அந்த நாள்ல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாசிகளை அதிகமாக விடுதலை செய்கின்றான். யாரெல்லாம் பாவிகளாக இருக்கிறார்களோ, குற்றவாளிகளாக இருக்கிறார்களோ, நரகவாசிகளாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் அவர்களை விடுதலை செய்வதாக, அதிக எண்ணிக்கையில் மற்ற நாட்களில் விடுதலை செய்யலாம், அதிக எண்ணிக்கையில் விடுதலை செய்வது இந்த அரஃபா என்ற தினத்தில் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், இன்னஹு லயதுனு சும்ம யுபாஹி பிஹிமுல் மலாயிகா ஃபயகூலு மா அராத ஹஉலாய். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களிடம் பேசுகின்றான், அதாவது இறங்கி வந்து பேசுகின்றான். எப்படி பேசுகின்றான் என்றால், இவர்கள்லாம் எதற்காகத்தான் நீங்க குழுமி இருக்கிறார்கள்? இந்த ஹாஜிகள் 9வது நாள்ல அரஃபால எதுக்காக இவங்க குழுமி இருக்கிறாங்க அல்லாஹ்வுக்கு தெரியும். எதற்காக குழுமி இருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக குழுமி இருக்காங்க அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன செய்வான், உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லாஹ்வை பற்றி ஒரு சபையில பேசினால் வானவர்களை அனுப்பி அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க என்று விரும்புகிறானா இல்லையா? அதுபோல இந்த இடத்திலையும் அவங்க என்ன எதிர்பார்த்து இந்த அரஃபாவில் ஒன்று குழுமி இருக்கிறாங்க என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்வியின் மூலமாகவே அது எவ்வளோ ஒரு சிறப்பான நன்மை தரக்கூடிய காரியம், பாவங்கள் அதன் மூலமாக எவ்வளோ மன்னிக்கப்படும், அவங்க நரகத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த வார்த்தையே நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த துல் ஹஜ்ஜி என்ற இந்த நாள் நம்ம இருக்கிறோம் பாருங்க, சர்வ சாதாரணமாக நம்ம கடந்து போகிறோம். ரமலான் மாதத்துக்கு உண்டான அந்த சிறப்புகள் நம்ம விளங்கி ஓரளவுக்கு நம்ம அமல் செய்கிறோமே, அதுலேயும் கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை அடைவதற்காக கண்முழித்து எல்லாம் கூட நம்ம என்ன செய்கிறோம், 21, 23, 25, 27, 29 என்று 5 ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்று மறைந்திருக்கிறது, அதை விட்டுறக்கூடாது என்பதற்காக இரவு முழுக்க கண் விழித்து இபாதத்தில் ஈடுபடுகிறோமா இல்லையா? அதுல சில பேர் அறியாமல் 27 மட்டும் என்று எப்படி இந்த லைலத்துல் கத்ரை கொண்டாடக்கூடியவர்களாக, தவறவிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக நம்ம பார்க்கிறோமோ, அல்லாஹ் நாடினால் அது எந்த நாள் என்று தெரியாத மறைச்சு வச்சிருக்கான் அல்லாஹ். அப்போ இந்த மாதிரி அலட்சியமாக இருக்கக்கூடிய சிலரை போல இந்த துல்ஹஜ் மாதத்தை பற்றிய அதனுடைய சிறப்புகளை பற்றி அறியாமல், அதனுடைய நன்மையான காரியங்களை அறியாமல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு சிறப்புகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரஃபா என்ற இந்த தினத்துல தான் ஒரு வசனம் அருளப்பட்டது. அது எந்த வசனம் தெரியுமா? ஒரு யூத பாதிரியார்
ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் வருகிறார். உங்களுக்கு இறங்கிய அந்த வசனம், குர்ஆன் வசனம் எங்களுக்கு இறங்கி இருக்கும் என்றால் நாங்கள் அந்த நாளை பண்டிகை நாளாகவே அறிவிச்சிருப்போம் என்று சொன்னார். எந்த வசனம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது சொன்னார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியாமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற வசனம், 5வது அத்தியாயம் 3வது வசனம். இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன். இன்றோடு உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வாகிய நான் முழுமைப்படுத்தி விட்டேன். என்னுடைய அருளை, என்னுடைய அருட்கொடையை உங்களுக்கு பரிபூர்ணமாக்கி விட்டேன். இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை உங்களுடைய நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் என்ற ஒரு வசனம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இந்த தீனை, இந்த வழிமுறையை முழுமையாக்கி விட்டேன், பூர்த்தியாக்கி விட்டேன், நிரப்பி விட்டேன். இதில் கூட்டவோ குறைக்கவோ சேர்க்கவோ மாற்றவோ முடியாது என்ற வசனம் இருக்கிறது. இதுதான் அந்த வசனம் என்று அவர் சொல்கிறார். தெரியுமே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். அந்த வசனம் அரஃபா என்ற மைதானத்தில் வெள்ளிக்கிழமை அன்று ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கியது எனக்கு தெரியும் என்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனாலும் பண்டிகையா கொண்டாடலை. நாங்கள் ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள் 2 நாளை தான் நாங்கள் கொண்டாடுவோம், இந்த மற்ற நாளை நாங்கள் கொண்டாடுறது கிடையாது, ரசூலுல்லாஹ் காட்டித்தரவில்லை என்றதை விளக்கும் விதமாக அவர் பேசக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம். புகாரியில் இந்த செய்தி விரிவாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதில் இந்த வசனம் முழுமைப்படுத்தக்கூடிய வசனம் அல்லாஹ் இறக்குனது இந்த துல் ஹஜ் மாசத்துல அரஃபா என்ற பெருவழியில். இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை ஒன்னொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்புகளை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் அஸ்ஸ வஜல் மின் ஹாதிஹில் ஐயாம் யானி ஐயாமில் அஷர். நீங்க வேற எந்த நாளில் செய்யக்கூடிய அமலை விட, எந்த மாதத்தில் செய்யக்கூடிய, எந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட இந்த துல்ஹஜ் என்ற 1வது பிறையிலிருந்து 10வது பிறை வரைக்கும் உள்ள 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு ஈடாகாது, சரிசமமாக முடியாது. மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல் தனிதான். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பிறையிலிருந்து 10வது பிறை வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு அமல் என்பது தனிதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நீங்க இந்த துல்ஹஜ் மாதத்துல 1வது பிறையிலிருந்து 10வது பிறை வரைக்கும் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏராளமான நன்மை இருப்பதாக சொல்றீங்க, ஜிஹாதை விட நன்மை அதிகமா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஜிஹாத் தானே உயிரே கொடுக்கிறது, ஒரு தியாகம் பண்றது. அங்க ஊனம் கூட ஆகிவிடலாம், உயிரை கூட இழந்து விடலாம். ஒரு பெரிய ஒரு நெருக்கடி என்பது ஜிஹாது தான், போர்க்களம் தான். அந்த போர்க்களத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு நன்மை கிடைக்குமே, இறந்தவுடன் பச்சை நிறத்து பறவையில உயிர் ஊட்டப்பட்டு சொர்க்கத்தில் அனுப்பி வைக்கப்படுவார்களே, அதை விடவுமா இந்த 10 நாட்களில் அமல் செய்தால் நன்மை கிடைக்கும் என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் பாருங்க. ஆமாம், வலல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், ஜிஹாதை விடவும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. ஆனால் ஒரு மனிதரை தவிர, ஒருவர் போருக்கு கிளம்புகிறார், ஜிஹாதுக்கு கிளம்புகிறார், அவர் திரும்பி வரவில்லை, உயிரை இழந்து விட்டார். பொருளாதாரமும் அவர் கொண்டு வர முடியவில்லை, உயிரையும் அவர் கொண்டு வர முடியல, போர்க்களத்திலே ஷஹீத் ஆயிட்டார். இவருக்கு மட்டும் கொஞ்சம் நன்மையில அதிகமான எண்ணிக்கை இருக்கிறது. மற்ற போருக்கு போய் திரும்பி வந்து விட்டார்களே, அவங்க கூட இந்த 10 நாட்கள்ல அமல் செய்வதில் இருக்கக்கூடிய நன்மை அடைய முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய இந்த அமலுக்கு சஹாபாக்களுடைய கேள்விக்கு ரசூலுல்லாஹ் தருகிறார்கள், ஜிஹாதை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு ஏராளமான நன்மை உண்டு. இப்போ என்ன அமல் செய்யறது என்று கேள்வி வரும். அமல் செய்யுங்க 10 நாள் என்று சொன்னா என்ன அமல் செய்யறது என்றால், நல்ல அமல்கள் தான் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. இன்னென்ன அமல்கள் என்று பட்டியல் போட்டு அவங்க தரல. தொழுங்க, நோன்பு வைங்க, தான தர்மம் கொடுங்க, குரானை ஓதுங்க, ஜிக்ரு செய்யுங்க என்றெல்லாம் அவங்க சொல்லலை. நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிகமாக நற்காரியங்களை, நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள், அது ஜிஹாதை விட சிறந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க.
ஒரு தொழுகையை அதிகமாக தொழக்கூடிய ஒரு காரியத்தை இந்த 10 நாட்களில் நாம் செய்து கொள்ள வேண்டும். நோன்பு ஒருத்தர் வைக்க விருப்பப்படுகிறாரா, இந்த 10 நாட்கள்ல 10வது நாள் நோன்பு வைக்கிறது ஹராம். ஏன்? அன்றைக்கு பெருநாளைக்கு நோன்பு வைப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. பெருநாளைக்கு உண்ணக்கூடிய நாள், பருகக்கூடிய நாள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கு நோன்பு வைப்பது ஹராம். அந்த துல்ஹஜ்ஜுடைய 9 வரைக்கும் இருக்கு பாருங்க. ஒருத்தர் விரும்புகிறார் என்றால் 9 நாள் கூட நோன்பு வைக்கலாம். அதுல இன்னொரு சிறப்பு இருக்கு. அதுல 9 நாள் நீங்க நோன்பு வைக்கல, கட்டாயம் நான் சொல்ல வரல. ஒரு அமலுக்கு உதாரணத்தை நான் சொல்லி உதாரணம் காட்டுகிறேன். நோன்பும் ஒரு அமல், தொழுகையும் ஒரு அமல், குர்ஆன் ஓதுறதும் ஒரு அமல், ஜிக்ர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றதும், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றதெல்லாம் இதுல ஒரு அமல். இப்படி பல ஜிக்ர்கள் இருக்கிறது. இப்படி பல அமல்கள் இருப்பது போல நோன்பும் ஒரு அமல். இந்த அமல்களை இந்த 10 நாட்களில் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக உதாரணமாக சொல்கிறேன். குறிப்பாக 9 நாள்ல நம்மளால் நோன்பு வைக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட, கடைசியாக அந்த 9வது நாள் இருக்கு பாருங்க, அரஃபா என்ற அந்த தினம், அப்போ மட்டும் கூட விட்டுறக்கூடாது. முன்னாடி நமக்கு வாய்ப்பு இருந்தால் வைத்துக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. மற்ற அமல்களை செய்ய வேண்டும் என்றால் செய்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 9வது நாள் இருக்கு பாருங்க, அரஃபா என்ற அந்த தினம், ஹாஜிகள் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நாளை பார்த்து சில பேர் நோன்பு வைக்கிறாங்க. அது இல்லை ரசூலுல்லாஹ் காட்டினது. ரசூலுல்லாஹ் நமக்கு 9வது தினத்துல நோன்பு வைக்க சொன்னது யௌமுன் நஹருக்கு முன்னாடி. நம்ம எதை 10வது நாளாக அறுக்கக்கூடிய நாளாக கருதுகின்றோமோ, பண்டிகை கொண்டாடுகின்றோமோ, அந்த அறுக்கப்படக்கூடிய நாள், குர்பானி கொடுக்கப்படக்கூடிய நாளுக்கு முதல் நாள், அதுதான் அரஃபா. அரஃபா என்ற தினம் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஹாஜிகள் குழுமி இருக்கக்கூடியதை பார்த்து சில பேர் இங்க நோன்பு வைப்பாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முன்மாதிரியும் நமக்கு கிடையாது. அவங்க வழிகாட்டினது எது உங்களுக்கு குர்பானி என்ற அந்த 10வது நாள் இருக்கிறதோ, உங்களுடைய 10வது நாளுக்கு முதல் நாள் இருக்கு பாருங்க, அதான் அரஃபா தினம் என்று ரசூலுல்லாஹ் உள்ளூர்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த 9வது நாள்ல நோன்பு வைப்பதை பத்தி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் பாருங்க, யுகஃபிரு ஸனத்தல் காதியா மாதியா வல் பாக்கியா. அது 2 ஆண்டினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கிறது. ஒரு நோன்பு, அரஃபா என்ற அந்த தினத்தில் வைக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு 2 ஆண்டினுடைய பாவங்களுக்கு பரிகாரம். இந்த 2 ஆண்டு பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, கடந்த ஒரு ஆண்டு, வருகின்ற ஒரு ஆண்டு, ஆக 2 ஆண்டினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த நோன்பு அமைந்திருக்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 9வது நாள் நோன்பு வைக்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. முதல் 8 நாள் நோன்பு குறித்து அவங்க என்ன செய்யல, நமக்கு எதுவும் வழிகாட்டல, அமல்கள் குறித்து மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. ஆக இந்த 10 நாட்களையும் சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் அதிகமாக நன்மையை பெற வேண்டும். அப்போ பாருங்க, இந்த துல்ஹஜ் என்ற மாதம் புனிதமிக்க ஒரு மாதமாக இருக்கிறது. புனிதமிக்க நாட்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அரஃபா என்ற துல்ஹஜ் என்ற 10வது நாள் எல்லாம் புனிதமிக்க நாட்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த வரலாற்றில் இதனுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்ப வரலாற்று பின்னணி இதில் பிணைந்திருக்கிறது. இந்த வணக்கங்கள் எல்லாம் பார்த்தால் அவருடைய குடும்பத்தோடு தொடர்பு படுத்தி அல்லாஹ் வணக்கங்களாக கடமையாக ஆக்கியிருக்கிறான். அதோடு சேர்த்து இதில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அதில் குறிப்பாக குர்பானி என்ற வணக்கம், குர்பானி என்ற ஒரு வணக்கம் ஒரு நோக்கத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. என்ன நோக்கம்? தன்னுடைய மகனை அறுப்பது போல அவர் கனவு காண்கிறார் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாஸா தரா. அருமை மகனே, உன்னை நான் அறுப்பது போல கனவு கண்டேன், நீ என்ன கருதுகிறாய், யோசித்து சொல், சிந்தித்து சொல் என்கிறார். அவரு உடனடியாக பதில் சொல்கிறார், யா அபத்தி, அருமையை தந்தையே, இஃப் அல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின். நீங்கள் அல்லாஹ் கட்டளையிட்டதை தாராளமாக நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள் என்று அவர் பதில் கூறுகிறார். மகன் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உன்னை அறுப்பது போல நான் கனவு கண்டேனே, அது இறை தூதர்களுக்கு கனவு என்பது இறை கட்டளை, வஹி, அது நமக்கு வரக்கூடிய கனவு போல கிடையாது. அப்போ அதை வச்சுதான் அவர் கேட்கிறார், நான் கனவு கண்டு விட்டேனே, அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு மெசேஜ், எனக்கு செய்தி வந்திருக்கிறதே, உன்னை நான் அறுக்க வேண்டுமே, தாராளமாக நிறைவேற்றுங்க, அல்லாஹ் சொல்லிவிட்டானே, அதுல மறுப்பு பேச்சு என்ன?
என்று அவரும் முன் வந்து தந்தையும் முன் வந்து அறுக்க போகும் பொழுது, இப்போது அறுக்காதே, கனவை மெய்ப்படுத்தி விட்டாய், இதற்கு பகரமாக இந்த பலிப்பிராணியை அறு என்று ஒரு பகரமாக பலிப்பிராணியை அல்லாஹ் கொடுத்தானே, அதுதான் குர்பானி என்ற ஒரு வணக்கம். அது ஒரு முக்கியமான ஒரு வணக்கமாக, வரலாற்று நிகழ்வாக அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எந்த கட்டளை இட்டாலும் அதில் நான் பின்வாங்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவனாக நானும் இருப்பேன், என் மகனையும் வளர்ப்பேன் என்ற ஒரு வரலாற்றை அல்லாஹ் நமக்கு பதிய வைக்கிறானா இல்லையா? இந்த குர்பானி என்ற ஒரு வணக்கத்தை இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய 10வது நாள்ல அமல்லையே மிகச்சிறந்த அமலாக குர்பானி என்ற ஒரு வணக்கம். ஒரு ஆட்டை நாம் அறுக்கிறோம் என்றால், ஒரு மாட்டிலோ ஒட்டகத்திலேயோ கூட்டு சேர்ந்திருக்கிறோம் என்றால், வெறுமனே இறைச்சியை கொடுப்பது இதனுடைய நோக்கம் இல்லை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை நாம் குர்பானியின் மூலமாக கற்காமல் கடந்து போகக்கூடாது என்ற ஒரு படிப்பினை அடங்கியிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள் எல்லாம் இந்த குர்பானியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில பேர் ஜக்காத் யாருக்கு கடமையோ அவர்கள் தான் குர்பானி கடமை என்று பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. ஜக்காத் யாருக்கு கடமையாக இருக்கிறதோ அவங்க மட்டும் குர்பானி கொடுங்க, மற்றவர்கள் எல்லாம் கொடுக்க தேவையில்லை என்பதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த ஆதாரமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்ம பார்க்கின்றோம், ஒரு புர்தா பின் நியார் நினைக்கிறேன், புகாரில் வரக்கூடிய செய்தி. இந்த சஹாபி என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ் உரையாற்றுகிறார்கள், பெருநாள்ல ஹஜ் பெருநாள்ல உரை நிகழ்த்துறாங்க. இன்றைய தினம் முதலாக நாம் தொழுகையை தொழுவோம், பிறகாக குர்பானி கொடுப்போம், அறுத்து பலியிடக்கூடிய வணக்கத்தை இரண்டாவதாக செய்வோம், முதல் தொழுகைதான். இப்படி செய்தவர் தான் அசாபன் நுசுக், வணக்கத்தை சரியாக நிறைவேற்றி இருக்கிறார், சுன்னத்தை நிறைவேற்றி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் உரையாற்றும் பொழுது எழுந்து நின்று கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை தெரியாம ஊர்லே மதீனாவுலேயே என் வீட்டில தான் முதல்ல பிராணி அறுக்க வேண்டும் என்ற நோக்கத்துல நான் அறுத்துட்டு தான் இங்க வர்றேன் அப்படின்றார். அப்போ இது செல்லாது என்ற ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, என் வீட்டில் ஒரு வருடம் கூட நிரம்பாத ஒரு 6 மாத குட்டி அளவுக்கு ஒரு வெள்ளை ஆடு இருக்கிறது, அது 2 ஆடுகளை விட சிறந்ததாக அது இருக்கிறது, நான் அறுக்கலாமா என்று கேட்கும் பொழுது, அறுத்துக்கொள், தொழுகைக்கு பிறகு அறுத்துக்கொள், இந்த சட்டம் வேற எவருக்கும் பொருந்தாது, இந்த சிறு வயது குட்டியை வெள்ளாட்டு குட்டியை அறுப்பது மற்ற எவருக்கும் பொருந்தாது, உனக்கு மட்டும் நான் அனுமதி தருகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. இதுல இருந்து என்ன புரியுது, ஒருத்தர் தெரியாமல் தொழுகைக்கு முன்னாடி அறுத்து விடுகிறார். ரசூலுல்லாஹ் இது கடமை இல்லை என்று சொன்னால், ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கம் இல்லை என்று சொன்னால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, விடு என்று சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் சின்ன குட்டியாவது அறுத்துக்கொள், உனக்கு மட்டும்தான் சட்டம் என்று சொல்வதன் மூலமாக யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு வாய்ப்பு வசதி, கடன் இல்லாமல், கடன் இருந்தால் அந்த கடனை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஷஹீத் உயிர் தியாகிகளுக்கு கடனை தவிர எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. கடன் இல்லாத அந்த சூழ்நிலையில ஓரளவுக்கு பொருளாதாரம் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த குர்பானியில நம்ம பங்கு சேரலாம், அல்லது வாய்ப்பு இருந்தால் ஒரு முழு ஆட்டையே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் சேர்த்து ஒரு ஆடு கொடுக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருக்கிறத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அதிகமான சூழ்நிலை தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு ஆட்டை அறுத்திருக்கிறத பார்க்கிறோம். சில சூழ்நிலைகள்ல 2 ஆட்டை அவங்க அறுத்திருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் சில சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தின் சார்பாக 100 ஒட்டகையை அவங்க அறுக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் வசதிக்கு ஏற்ப இதில் நாம் பங்கு சேரணும். இதில் பகட்டோ பெருமையோ விளம்பரமோ எதுவுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம இல்லாமல் அல்லாஹ்விற்காக நாம் இந்த குர்பானியில பங்கு சேரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் ஒரு நிறைவு செய்கிறேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள், அதில் செய்யப்படக்கூடிய நல்லறங்களுக்கு உண்டான நன்மைகள், அதில் இருக்கக்கூடிய வணக்கங்களுக்கு உண்டான பின்னணிகள், அதிலிருந்து நம்ம பாடங்கள் கற்க வேண்டும் என்பது சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். 2ஆம் முறையில இந்த குர்பானியோடு தொடர்புபடுத்தி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் முதல் உரையில சொன்னது போல, குர்பானி என்பது அதனுடைய நோக்கம் நாம் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். அதுல சில பேர் விளம்பரங்களுக்காக இந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் என்று என்ன செய்வாங்கன்னா ஊர் முழுக்க போய் சொல்லிட்டு வருவார்,
வீடு வீடாக ஏறி ஹஜ்ஜுக்கு போறேன் என்று சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் வழி அனுப்பக்கூடிய காரியங்கள், அதுக்கப்புறம் திரும்பி வந்த பிறகு அதுக்கு பிறகு வரவேற்கக்கூடிய காரியங்கள், அதுல விழா எடுப்பது, அவர் ஹாஜி என்று பெயர் போட்டுக் கொள்வது போன்ற பல விளம்பரங்கள் அதுல செய்து ஹஜ்ஜையே பாழாக்கி விடக்கூடிய நிகழ்வுகள் நடந்து வருகிறது. ஒரு வணக்கம் செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ளது. அதுல அல்லாஹ் கிட்ட தான் நம்ம கூலி எதிர்பார்க்க வேண்டும். தவிர உலக ரீதியான எந்த ஆதாயமும் அதில் தேடக்கூடாது. தொழுகிறோம், தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தொழ போறாருன்னு சொல்லி ஊர் முழுக்க நம்ம விளம்பரப்படுத்துறது கிடையாது. நோன்பு வைக்க போகிறோம் என்றால் ஊர் முழுக்க ஒரு நோன்பு வைக்க போகிறார் என்று விளம்பரப்படுத்துறது கிடையாது. அது அல்லாஹ்விடத்தில் எப்படி கூலி எதிர்பார்த்து இந்த வணக்கங்கள் செய்யப்படுகிறதோ அப்படித்தான் ஹஜ்ஜும் செய்ய வேண்டும். அதற்கு நேர் மாற்றமாக நடந்து வருகிறது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி அத்தக்வா, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் நீங்கள் தேவையான சாதனங்களை எல்லாம் திரட்டி கொள்ளுங்கள், திரட்டுவதில் முதன்மையானது தக்வாவை திரட்டி கொள்ளுங்கள், இறையச்சத்தோடு ஹஜ்ஜுக்கு வாங்க என்று அல்லாஹ் சொல்றான். அதுல நேர் மாற்றமாக விளம்பரங்களை புகுத்தி அதுல பேர் புகழ் என்று உள்ள சென்று அமலை நாசமாக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது. அல்லாஹ் கிட்ட கூலி எதிர்பார்த்து செய்யணும். அந்த மாதிரி இந்த குர்பானி என்ற வணக்கத்திலையும் அதுல ஸ்டேட்டஸ் பார்த்து தன்னுடைய ஆட்டை வாங்குவதும், அது நீளமான கொம்பு உள்ள ஆடு என்று அதற்கு விளம்பரப்படுத்துவதும், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை விட நான் தான் ஒரு அதிகமான பணம் கொடுத்து இந்த பிராணியை வாங்கி இருக்கிறேன் என்று விளம்பரப்படுத்தி எல்லாம் செய்யக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அதோட நோக்கத்தை பாழ்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குர்பானி எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ, வழிமுறையாக சொல்லியிருக்கிறானோ, இறையச்சத்துக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டுப்படுதலை நினைவூட்டக்கூடிய ஒரு விதத்தில் வரக்கூடிய இந்த வணக்கத்துல இந்த அற்ப சுகங்க விளம்பரத்துக்காக இந்த நோக்கங்கள்லாம் அடிபடுறதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய இந்த குர்பானியினுடைய இறைச்சி என்னிடம் வந்து சேராது, மாமிசங்கள் என்னிடம் வந்து அடையாது, ரத்தங்கள் அடையாது, உங்கள் இறையச்சம் தான் என்னிடத்தில் அடையும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த நோக்கத்தை நிறைவு நம்ம செய்யக்கூடியவர்களாக இதை முக்கியமாக கவனத்தில் கொண்டது இதுதான். பிராணியை பார்க்கறது அதெல்லாம் கூட ரெண்டாவது தான். முதல்ல இந்த தக்வா என்பதை நம்ம என்ன செய்யணும், அடித்தளமாக இந்த வணக்கத்தில் நம்ம செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.